ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? மனோஜ் ரோகிணி இந்த மாதிரி படுத்துட்ருப்பாங்க. அப்போது ரோகிணி வந்து பேய் பிடிச்ச மாதிரி இது பண்ணிகிட்ருப்பா. கனவுல வந்து நம்ம மீனாக தான் வந்து மிரட்டுவா, என் தம்பியை நீ இந்த மாதிரி மாட்ட வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வெளியே காமிக்காமல் என்னை விட்டுரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பேர் சொல்ல மாட்டாங்க, என்னை விட்டுருன்ட்டு. மனோஜ் உடனே பயந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நீ வா இங்கே அப்படின்னு கூப்பிடுவான். என்னடா இந்த நேரத்தில் கூப்பிட்ற அப்படின்னு வந்து உள்ளே வந்து பார்த்தா ரோகிணி முட்டி போட்டுட்டு கட்டில் முடியெல்லாம் விரிச்சு போட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருப்பா. அதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு ஒன்றுமே புரியாது. கொஞ்ச நேரம் கிட்ட வந்து ரோகிணி அப்படின்னு சொன்னோன்னே நார்மல் ஆகிடுவா. அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே, ஒன்றும் இல்லை, என்னை யாரோ அடிக்கிற மாதிரி எங்கேயோ நான் கூட்டிகிட்டு போய் என்னை கடத்திட்டு போய் என்னை ஏதோ பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னோடனே எல்லாம் அப்புறம் பயந்துட்டு அமைதியாக பேசுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு விபூதி எடுத்துகிட்டு வரேன், இதுக்கு தான் கண்ட நேரத்தில் போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது, வேலைக்கு போய்ட்டு சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விபூதி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போவாங்க. அது பின்னாடியே மனோஜ் போயிடுவாங்க. அவங்க அம்மா பின்னாடியே போயிட்டு இந்த மாதிரி என்னம்மா எனக்கும் பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வைக்க வேண்டியது விபூதி அவளுக்கு இல்லைம்மா எனக்கு தான்மா, கொடுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போய் விபூதி இந்தா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ரோகிணி பயந்துட்டு இப்படி பார்த்தோன்னே, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, அதனால நான் உனக்கு வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் கீழே படுக்கலான்னு சொல்லிட்டு போர்வை ஃபுல்லாக விபூதி போடுவாங்க. நீ மேலே படு, இது ஒரு கனவு தான், இதுக்கே நீ இப்படி பண்ணிகிட்ருக்க பேய் பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எனக்கா பேய் பிடிச்சிருக்கு, உனக்கு தான் பிடிச்சிருக்கு, எனக்கே பயமாக இருக்குது, உங்கள் அப்பா இறந்தது உன் மேலே வந்துடுச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ரவி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம வேணால் ஒரு யோகா கிளாஸ் போகலாமா, 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா? இல்லை, இன்னும் நம்ம நிறைய அப்போ இவ்வளோ நாள் நம்ம பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு ரவி பேச ஸ்ருதியும் கூட பேசுவாங்க. அது கிண்டலுக்கு தான் பேசுவாங்க. ரவி அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுவாங்க. இப்போ சிரிச்சிட்டு மீனாகிட்டே சொல்லுவாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்ருதி வெளியே நின்று கேட்டுட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக இவங்களும் கலாய்ச்சிட்டு, நீ இது மாதிரிலாம் பேச மாட்டியே, இதெல்லாம் ஸ்ருதி தான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ட்டு அப்புறம் இவங்க சைடு தெரியும்ல நார்மலாக பேசிட்டு சிரிச்சிட்ருப்பாங்க. டீ கேட்டாங்க. ஒரு நல்ல சூடான டீ கூட மீனா அப்படின்னோடனே, ஏன் சூடாக தான் வேணுமா, சில்லுன்னு வேண்டாவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருவான். அந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ரோகிணியும் மனோஜ் இது மாதிரி பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வருவாங்க. பேய் ஓட்டுறவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே உட்காருன்னு சொல்லுவாங்க ரோகிணியை. அதுக்குள்ளே இல்லை அவள் மறைச்சி பாப்பா. அதுக்குள்ளே பார்வதி ஆண்டி சொல்லி, ஏன் இப்படி பேசிகிட்ருக்க, உள்ளே இருக்கோ வெளியே வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அதுக்குள்ளே பேய் விட்டுருவாங்க வந்துடுவாங்க. வந்துட்டு எல்லோரும் எட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவர் தான் போல் ரொம்ப பயமாக இருக்கார் அப்படின்வாங்க. கிட்ட வந்து உங்களை பார்த்தாலே தெரியுது, உன் மேலே தானே பேய் இருக்குது அப்படின்வாங்க. என் மேலே பேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லுவாங்க. சொன்னோடனே இல்லை பேய் பிடிச்சிருக்கோம் உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது பேய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ரோகிணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு தொடரும் போட்டுருவாங்க. என்னோடய எபிசோடு இப்படி தான் போச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.